இது மாதிரி தாயே வாத்தான்னு கூப்பிடுங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரியா? உள்ள உரிய கூப்பிட அம்மா ஓடியாந்து உங்கள் பிரச்சனை தீர்த்துப்பா. கூப்பிடுவோமா? ஆத்தா ஈஸ்வரி தாய் மாரியாத்தா ஏழைக்கு இறங்கினம்மா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மகளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும். எந்த செய்வனை பில்லி சூனியம் அங்காடி பங்காளி தொழில் அடுத்தவ தொல்லை மாடவ தொல்லை எதிரிக தொல்லை எதுவாக இருந்தாலும் தீர்த்து மயிட்டு கூப்பிடுதாயி. ஆத்தா ஈஸ்வரி தாய் மன உருகி வரணும். ஆத்தா தாய் ஏழைக்கு இறங்கி வா, துன்பமே வாழ்க்கைன்னு இருக்க பிள்ளைகளுக்கு தொடச்சுடவா. ஆத்தா ஈஸ்வரி கண்ணீரை தொடங்கி என் தாய் வரணும், பட்டு பட்டுன்னு வாக்கு கொடுக்க வரணும். தாய் இறங்கி வாத்தா, ஏழைக்கு இறங்கி வா, மன உருகி வா. ஆத்தா ஈஸ்வரி துன்பமே வாழ்க்கை இருக்க பிள்ளைக்கு வரணும் தாய். ஆத்தா ஈஸ்வரி தாய் வா, கட்டு அவுத்தெரித்தா ஒன்னால முடியாது கட்டு எதுவுமே இல்லை வா, கும்பிட்டு வந்து கூப்பிடுதாய். ஆத்தா ஈஸ்வரி தாய் மாறி தாய் வா, எதுவாக இருந்தாலும் தீராத பிரச்சனை தீர்க்க வரணும். மன நிம்மதி இல்லை, மன துன்பமே வாழ்க்கை இருக்கு. ஆத்தா ஈஸ்வரி தாய் மன உருகி வா, உள்ள உருகி வா இந்த மகளுக்கு. ஆத்தா ஈஸ்வரி வா, எந்த பிரச்சனைனாலும் தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் தாய். ஆத்தா ஈஸ்வரி கட்டு அவுத்தெரித்தா பச்சை பெரிய வெள்ளை குதிரையில இருந்தாய் சூடாயுத சாவுக்கு ஏற்றி வரணும். ஆத்தா ஈஸ்வரி மன நிம்மதியை கொடுக்கணும், மன நிறைவை கொடுக்கணும், எந்த கட்டா இருந்தாலும் அவுறணும். ஆத்தா ஈஸ்வரி தாய் வா, கட்டை அவுத்தெரிஞ்சிட்டு வா. இப்போ வந்த பிரச்சனை எதுவுமே இல்லைப்பா. சரியா? உனக்கு முன்னாடி வந்த பிரச்சனை இருக்குது. சரியா? உன் மனைக்கு பக்கத்தில் நீ குடியிருந்த இடத்துல, சரியா, நீ இப்போ இடம் பெயர்ந்துருக்குற, அதுக்கு முன்னாடி உன் வீட்டு பக்கத்தில் ஒரு பகை வந்துச்சு. அன்னைக்கு அவங்க பார்த்துக்கிட்ட வேலை உனக்கு வந்து அந்த இடத்துல தலைக்கு மேலே பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சரியா? அந்த இடத்துல வந்த வேணதே இன்ன வரைக்கும் உனக்கு மன நிம்மதியில் மன நிறைவு இல்லை. சரியா தாயி? இன்னைக்கு வந்து துன்பமே வாழ்க்கைன்னு உட்காந்துருக்க, ஓடி ஓடி உழைச்சாலும் உன் மனையில் 10 ரூபா வச்சு எடுக்க உன்னால் முடியாது. சரியா? வறுமதே உனக்கு இருக்கு தவிர பிள்ளைகளை மட்டும்தான் நாங்கள் செல்வமாக பார்க்குறோம் தவிர ஒரு சொத்து சோத்தை செல்வமாக பார்க்க முடியல. தான் உழைச்சி 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் இன்ன வரைக்கும் நீ வாங்கவே இல்லை. உண்மையாக எதுவுமே நான் வாங்கினது இல்லை. ஏதோ சம்பாதிக்கிறோம், கட்சியை குடிக்கிறோம், விடியுது நைட் ஆகுது. அதைத்தையும் சொல்லுவேன், என்னடா விடிஞ்சிச்சு நைட்டை இரவாக போகிறப்போ ஒன்றுமே தெரியல, இருட்டாயிடுச்சு வாழ்க்கை. இருட்டு துன்பமே வாழ்க்கை. உங்களுக்கு புருஷன் பொண்டாட்டிக்கே மன நிம்மதி இல்லை தாயி, மன வருத்தம் அதிகமாக வச்சுக்கிடுவீங்க. சரியா? சிரிச்சு பேசணும் அப்படின்னு நினச்சா கூட தன்னறியாமல் உங்களுக்குள்ளே மனசு வருத்தம் வந்துடுது. ஏன் வருது எதுக்கு வருதுன்னே தெரியாது. இருக்கிற இடத்துல மன நிம்மதி இல்லாத இடத்துல இப்போ இருக்கீங்க. சரியா? அங்கே இருக்கிறவங்களும் கச்சு கச்சுன்னு சொல்லுவாங்க உங்களை. சரியா? விடிகிற பொழுது வாசல் தெளிக்கிறப்பே சண்டை வரும். விடிகிறப்பே சண்டை வருது. நிம்மதி இல்லை, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. கையால சொத்து நம்ம வாங்கலை, சம்பாதிக்கலை, எங்கே போகிறது? எப்படியாச்சும் உழைச்சி நம்ம பொழைச்சிக்கிற கட்டி கட்டாதவரும் போகணும் யோசிச்சாலும் போக வழி இல்லை. எங்கடாச்சும் ஓடிடுவோம் நமக்கு அப்படின்னு தோணுனாலும் வழி இல்லைன்னு இங்கே இடத்துல இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இருக்கவே மாட்டேங்க. எதுவுமே வேண்டாண்டா உங்களோட பிடிக்கிற மயில்னு சொன்னவே நீ சொன்னியாலையா? அப்படி சொல்லி ஓடி போயிடுவோன்னு நினைக்கிறேன். ஆனால் ஓட முடியலை. இந்த பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு எங்கே போகிறது? பிறந்த ஊரை விட்டுட்டு போய் நம்ம எங்கே கண்டு காணாத இடத்துல வாழ்கிறதான்னு நினச்சி வருத்தத்தில் வாழ்கிறீங்க. சரியா? என்ன பண்ணுறதே தெரியல. விரைய செலவு நிறையா வருதுப்பா உனக்கு. விரைய செலவுக்கு வழி போவோம். என்ன செஞ்சாலும் உனக்கு தெண்டமாக விரைய மாட்டே போ. இன்றைக்கி 1000 ரூபா சம்பாதிச்சுட்டு வந்து இதை நல்லது ஒரு வாங்கி சாப்பிடணும்னா காலையிலேயே அது பாதி காசு விரையத்துக்கு போயிடும். மனம் நொந்து போகுது. பொழைக்கிற பொழப்பு வந்து வெற்றி இல்லை. சரியா? இன்னைக்கு 10,000 வரும் அப்படின்னு ஆசைப்பட்டா இன்னைக்கு 1000 ரூபா வரதே கஷ்டம். அந்த இடத்துல தடவி தடவி எடுக்கணும். உட்கார்றப்பே இன்னைக்கு வியாபாரத்தில் நம்ம நல்லா வெற்றி ஆயிருமா, திருப்பி கொண்டு போயிடுவோமா, என்னடா கடவுளே அப்படின்னு உட்காருவோம். உண்மையா பையா? சொல்லுப்பா. அப்படியே வறுமையும் கஷ்டமும் ஓடுது. சரியா? அன்னைக்கு உனக்கு வந்து பிரச்சனை வந்துச்சு பாரு குடியிருந்த இடத்துல. அவங்களுடைய சாபம் வேற உனக்கு நிறையா இருக்குது. சரி, பூர்வீக இடத்துல பழைய இடத்துல வம்பு வந்துச்சா இல்லையா? அந்த பூர்வீக இடத்துல வந்த வம்புனாலதே. சரியா? அவங்க உங்களுக்கு வார்த்தை அள்ளி வீசினாங்க. சரியா? எங்கே வேணாலும் நீங்கள் எங்கடா போய் உருப்பட போகிறீங்கந்தே. சரியா? எதிரியை முன்னாடி வாழ்ந்து காட்டுவோன்னு பார்க்குற முடியலை. நாங்கள் வந்து சொத்துக்கு ஆசைப்பட கிடையாது, ஆறு காசுக்கும் ஆசை. உழைச்சி சம்பாதிக்கிறதே உங்கள் ஒருத்தரும் விடலையப்பா. சரியா? சாயங்காலத்துக்குள்ள எப்படி என்ன ஏதாச்சும் ஒரு செலவு வந்து அடிச்சு ஏதாவது மன நிம்மதி இல்லை. நீங்களே புருஷன் பொண்டாட்டி பிள்ளையே அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க.
நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் முகமாத்து போட்ட மாதிரி சத்த நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாவே உங்களுக்கே சண்டை வந்துடும் தானாவே. அப்படித்தான் வந்துகிட்டு இருக்குது. ஏன் வருது எதுக்கு வருன்னே தெரியாம கடவுளேன்ட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் எழுந்துச்சு அழுதுகிட்டு போகணும். கண்டுபிடிக்க முடியல. என்னப்பா அழுதுகிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக போகணும் சரியா? உன் மனையில் வந்து இப்போ என் பிள்ளைக்கு வந்து இப்போ கிரகம் நடந்துக்கிட்டு இருக்கேன். கிரகக்காரனால வந்து என் பிள்ளைக்கு விரைச்சல் வந்துக்கிட்டே இருக்கு, மாற்றி மாற்றி வரும் சரியா? இது ஓனா அது அது ஓனா இதுன்னு வரும் சரியா? விரைச்சல் வந்துக்கிட்டே இருக்கும். என் பிள்ளை வந்து கழுப்பு கழிச்சது முச்சந்தியில் தாண்டி இருக்குது சரியா? அதனாலதான் அதை தொட்டு வந்தது, அது அப்படி பார்த்துக்கிட்டு இருக்குது சரியா? என் பிள்ளை இந்த பிள்ளை வந்து என்னன்னா ஒரு நிமிஷம் நல்லா இருந்தால் மறு நிமிஷம் சுணங்கிடும். ஆமா அப்படித்தான். ஒரு நிமிஷம் நல்லா இருக்காங்க, ஒரு நிமிஷம் ஏதோ சொன்ன மாதிரி ஆயிடுறாங்க சரியா? சுணங்கிருங்க. கோழி மாதிரி நல்லா திரிஞ்சு இறவிறங்கிட்டு வர்ற கோழி எப்படி அப்படியே கழுத்தை தோண்டிக்கிறோமோ அதே மாதிரி தான் உன் பிள்ளைகளும் குணங்குங்க. நல்லாத்தானே தெரிஞ்சீங்க, ஏன் இப்போ இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்பீங்க. கேட்குறீங்களா இல்லையா தாயி? வயலுக்கு போயிட்டு அங்கே வேலை பார்த்துட்டு வந்தோடனே வீட்டுக்கு 6 மணி ஆன சொல்ல மேல் வலி வந்துடுது, காலையெல்லாம் உடஞ்சிருது, என்னால் ஒன்றும் பண்ண முடியுது. அப்படித்தான் இருக்கு. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சொப்பனமா ஒரு 2 நாளாக போட்டு கட்டி அடிச்சு மறுநாள் காலையில் முடியாமல் விழுந்துட்டேன் நான். அதே தாயி நீ வந்து ஒரு ஒத்த பனை மரத்துக்கிட்ட போயிருக்க. ஒத்த பனை மரத்துக்கு? ஆமாம், அந்த பனை மரத்துட்டு போகிறப்ப பயந்து தூன்னு சொல்லிட்டு போனேன். ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமாம் சொன்னியா லேட்டா? இருக்கு இருக்கு ஞாபகம் இருக்கு. ஆமாம், அந்த இடத்துல நீ பயந்தது சரியா? அது உன்னை தொட்டு வந்ததுனால உனக்கு அண்ணா பின்னான்னு வருது சரியா தாயி? இந்த தாயிட்ட வந்துட்டே இல்லை. இப்போ உன் வரத்தை கேளு தாயி, நீ கேட்டு வந்த வரத்தை கேளு. எங்களுக்கு எப்படி சோதிக்கிறாரு வேற எதுவும் இல்லை. உங்களுக்கு காலை சேர்த்த கொடுத்து குஞ்சுகளை மட்டும் நல்லா காப்பாத்தினாலே போதும், எங்களுக்கு தவிர்த்து கொடுக்கணும். இந்த தாயிட்ட வந்துட்டே இல்லை. இந்த அக்னி தாயி சத்தியாவை கட்டுப்படுத்தி திண்ணூரை கொடுக்குறீ. நோய் நொடி இல்லாத வாழ்க்கை நீண்ட ஆயுள் நிரந்தர செலுத்தி கொடுக்குறீ. இப்படி தாயி இயல்பாக இருக்கிறவங்க தான் காப்பாற்றணும். காப்பாற்றுவாங்க அவங்க. நம்மளை காப்பாற்றாம யாரை காப்பாற்றுவாங்க? காப்பாற்ற நம்புறவளை காப்பாற்றுவாங்க. நேரும் நேர் வீட்டுக்காரமான்னு சொல்லுங்க. அம்மா புரியல உங்களுக்கு நல்லா சொன்னாங்களா? நடந்த அப்புறம் சொன்னாங்களா? எல்லாத்தையும் சொன்னாங்க. திருப்தியாக இருக்கா? சரி.